ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் ஃபீல்டை பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நான் வந்து எமிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னோடய அனிமேஷனை ப்ளே பண்ணேன்னா இந்த மாதிரி தான் வந்து ப்ளே ஆகும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் போயிட்டு இதில் ஃபோர்ஸ் ஃபீல்டுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃபிசிக்ஸ் டேப் போயிட்டு இதில் வந்து ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஸ்ட்ரென்த் வேலையை இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுவே நான் வந்து மைனஸில் கொண்டு போனேன்னா அந்த ஆப்ஜெக்ட்லாம் மறுபடியும் உள்வாங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் வந்து ப்ளஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னா அந்த ஆப்ஜெக்ட்லாம் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி ஃப்ளோ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் விழுகிற ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் அந்த ஃபீல்டே கிராப் பண்ணிவிட்டு இதை வந்து மூவ் பண்ணேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து மூவ் ஆகும். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.